ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூலிகை கீரை இது முடக்கட்டான் கீரை, முடக்கு அட்டான், இதுதான் இதோட உண்மையான தமிழ் பேர். இந்த கீரையை நம்ம உள்ளேயும் சாப்பிட்லாம், வெளியிலையும் நம்ம உடம்பு தேகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே சாப்பிட்டா என்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல முடக்கட்டான் கீரையை உள்ளே சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்ணும், சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்ல போகிறேன். முடக்கத்தான் கீரையை 3 விதமாக நம்ம சாப்பிட்லாம். அதாவது ஒன்று, இட்லி மாவோட அரைச்சி நம்ம அதை சாப்பிட்லாம், தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். இன்னொன்று முடக்கத்தான் கீரை சூப் மாதிரி வச்சு அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இன்னொன்று முடக்கத்தான் தொகையில் அரைச்சி நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு நம்ம வெள்ளை சோத்தில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி 3 டைப்பில் நம்ம சாப்பிட்லாம். முதல்ல இது சாப்பிட்டா என்ன பயனுங்க அப்படின்னா, இந்த ஜாயின்ட் பெயின் உள்ளவங்க, அதாவது மூட்டு வலிகள் ஏற்படும், கழுத்து, இடுப்பு இந்த மாதிரி பகுதியிலலாம் அதிகமாக வலி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை கம்பல்சரி சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சி வர்றது நமக்கே தெரியும். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஜாயின்ட் பெயினால் கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முட்டி வலி, இந்த மாதிரி பயங்கர அதிகமான ஜாயின்ட் பெயின் உள்ளவங்க வலிகள்லாம் இப்போ அதிகமாக அவஸ்தைப்படுறாங்க. அவங்கெல்லாம் இந்த முடக்கத்தான் கீரையை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்குது. நரம்பு பிரச்சனைனால நிறைய பேருக்கு கை கால் நடுக்கல் ஏற்படும், இல்லை நரம்புகள் வீக்காக இருந்தால் வேறு மாதிரி நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும், பக்க விளைவுகள் நிறையா இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் இந்த முடக்கத்தான் கீரையை சூப்பு மாதிரி வச்சு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கணும். இல்லை நம்ம மத்தியானத்தில் சாப்பாட்டில் நம்ம ஊற்றி சாப்பிட்டு அந்த கீரைகளையும் கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளதுனால அதையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நரம்புகள் நல்லா வலுப்பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நரம்புகள் மற்றும் எலும்புகளுக்கு இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை. முடக்கத்தான் கீரையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. செலவே இல்லாமல் பறிச்சுட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. மருத்துவமனைக்கோ இல்லை மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. முடக்கத்தான் கீரையை பொறுத்தளவு சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் நிறைய சாப்பிட்லாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. எல்லாருக்குமே நல்ல அற்புதமான முறையில் இது பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அடுத்து பார்த்திங்கன்னா, எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளாங்க, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சளி பிடிச்சாலும் சரி, ஜுரங்கள், காய்ச்சல் எது வந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகாது. கை காலில் புண்கள் அடிப்பட்டால் கூட அந்த அடிப்பட்ட காயங்கள் சீக்கிரமாக ஆறாது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த முடக்கத்தான் கீரையை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தியானது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை தினசரி சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு பயனளிக்கும். அதன் பிறகு வயிற்றில் பூச்சிகள் இருக்கும், கீறு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சி புழுக்கள் இருக்கும். அதனால் அடிக்கடி வயிற்றில் வலிகள் ஏற்படும், குழந்தைகளுக்கும் சரி இல்லை இளைஞர்களுக்கும் சரி. அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் வெளியாகிறதுக்கு காலையில் முடக்கத்தான் கீரையை வெந்நீரில் நல்ல மிதமான சூட்டில் சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தேவைப்பட்டால் இனிப்பு போட்டுக்கலாம். அவங்களுக்கு கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது வயிற்றில் உள்ள நச்சுகள், வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள் எல்லாமே வெளியேறி வயிற்று வலி மற்றும் வயிற்றில் எந்த உபாதைகள் வராமல் சுத்தமாக நமக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையானது ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகையாக நமக்கு பயன்படுது. பித்தம் அதிகரிக்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இது சாப்பிட்டாலும் வயிற்ற பரட்டுற மாதிரி இருக்கும். பித்தத்தினால வாயிலேருந்து எச்சிகள் உமிழ்நீரானது சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம தோசை மாவில் கூட, தோசையில் அரிசியை கூட நம்ம சேர்த்து அரைச்சி அதை நம்ம ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு அதன் பிறகு காலையிலையோ இல்லை இரவு நேரங்களையோ நம்ம ஊற்றி ஒரு 3-4 தோசை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பித்தம், வயிற்று பரட்டல், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குணமடைகிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையானது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, கடைகளில் இந்த தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். பித்தங்கள் அதிகரிக்கும், வயிற்றில் அப்போ வலிகள் ஏற்படும், வயிற்றில் தொற்று நோய்கள் அதிகமாக சேர்ந்து அதனால் நிறைய பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வாந்தி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சரியாகும்னா முடக்கத்தான் கீரையை தினசரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு பயன் தரும். அதன் பிறகு கடைகளில் வாங்குறதோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதோ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தலை சுத்தல், தலையில் வலி ஏற்படுறவங்க இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை வதக்கி அதை தொகையில் மாதிரி அரைச்சி வெள்ளை சோறு ஒயிட் ரைஸில் போட்டு அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பயனாக இருக்கும் நமக்கு. குதிகாலில் நிறைய பேருக்கு வலிகள் ஏற்படும், தூங்கி எழுந்திரிச்சோன்னே குதிகால் வலி ஏற்படும். அவங்களுக்கு கூட இந்த முடக்கத்தான் கீரையை சூப்பாகவோ இல்லை தோசையில் அரைச்சோ இல்லை தொகையில் மாதிரி செஞ்சோ நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தோம்னா அந்த குதிகால் பிரச்சனையானது, வலியானது முற்றிலும் நாளடைவில் குணமடைஞ்சு வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, முடக்கத்தான் கீரை எலும்பு மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல அதிகமான அளவில் பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை இது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடணும்.
உள்ள நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல பல பிரச்சனைகளுக்கு இந்த முடக்கத்தான் கீரையானது நல்லா பயன் தருகிறது. இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா என்ன நமக்கு பயன் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வெளியில் நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். முடக்கத்தான் கீரைகளை பறிச்சுட்டு வந்து அந்த விளக்கெண்ணெயில் நல்லா நம்ம வந்து அதை வதக்கி அந்த இளஞ்சூட்டோட அந்த மூட்டுக்களை உள்ள வலிகள் உள்ள இடத்துல அப்படியே நீங்கள் கட்டி இரவு நேரங்களில் தூங்குனீங்கன்னா அந்த வலிகள் மூட்டு வலியானது படிப்படியாக குறைஞ்சி வர்றது நமக்கு நன்றாகவே தெரியும். தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மாதிரி நம்ம செய்து வந்தோம்னா நம்ம மூட்டில் உள்ள பிடிப்பு, அந்த சதையோட பிடிப்பு எல்லாமே சரியாகி ஃப்ரீயாக நம்ம நடக்கிறதுக்கு நல்ல ஒரு நமக்கே வந்து தெரியும். அந்தளவுக்கு வந்து கால்கள் நடக்கிறதுக்கு வலி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள வலிகளுக்கு இதே மாதிரி அதை வந்து இளஞ்சூட்டில் அரைச்சி நல்லா ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி அந்த கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் நம்ம தடவி இரவு நேரங்களில் படுத்துட்டு காலையில் அதை சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து செஞ்சு வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலும் ரிலீஃப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது இந்த அற்புதமான மூலிகை. முடக்கத்தான் கீரையை பறித்து அதிலிருந்து சாறுகள் எடுத்து ஒரு 2-3 சாறு எடுத்து அந்த காதுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், காதில் உள் பக்கம் பார்த்திங்கன்னா நெரிச்சிய மாதிரி ஒரு சின்ன ஒரு இது ஒன்று ஏற்பட்டிருக்கும், ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அது மற்றும் அதில் உள்ள வலிகள் எல்லாத்துக்குமே ஒரு 3-4 ட்ராப்ஸ் காதில் விட்டு வந்தீங்கன்னா காதில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே, காதில் சில பேருக்கு அலர்ஜினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், குளிர்காலங்களில் காதுகள்லாம் வலி ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த முடக்கத்தான் சாரை நீங்கள் விட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் அது குணமடைஞ்சு நல்ல ஒரு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடலில் கொழுப்பு கட்டிகள் அதிகமாக இருக்கும், உடலில் அங்கங்கே கட்டியாக இருக்கும். அந்த கட்டிகள் சரியாகிறதுக்கு நல்லெண்ணெயில் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா வதக்கி கட்டிகள் உள்ள பகுதியில் நம்ம கட்டி வந்தோம்னா அந்த கட்டிகள் வந்து சீழாகி உள்ளேயே படுத்து சீல்கள்லாம் உடஞ்சி வெளியாகி அதில் உள்ள கெட்ட நீர்கள் எல்லாமே வெளியாகிடும். கட்டிகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குணமடைஞ்சு ஆறி வரும். அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் சரியாகிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை வந்து பயன்படுத்துறது ரொம்பவே அற்புதமானது. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விரை வீக்கம் வரும். அந்த மாதிரி விரை வீக்கம் உள்ளவர்கள் இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை இலையை வதக்கி சூடு பண்ணி அதை அந்த விரை வீக்கமான உள்ள பகுதிகளில் அதை கட்டி வந்தாங்கன்னா நாளடைவில் விரைவீக்கமானது குணமடையும். குழந்தைகள் பிறந்த தாய்மார்கள், டெலிவரியான தாய்மார்கள் கர்ப்பப்பையில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாமே வெளியாகாமல் இருக்கும். அதற்கு வந்து இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாரி ஆக்கி அடி வயிற்றில் நம்ம 10 மாதிரி போட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே வச்சு அதன் பிறகு சுத்தம் செய்தால் அந்த கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியாகி கர்ப்பப்பை நல்லா சுத்தமாகி நல்லா வலுப்பெறதுக்கு நல்ல இந்த முடக்கத்தான் கீரையானது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. முடக்கத்தான் கீரையோட வேரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா மை போல் அரைக்கணும். நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வெந்நீரில் கொதிக்க வச்சு தண்ணீர் கொஞ்சம் இளம் சூடானது பிறகு முட்டி பகுதிகளில் வலிகள் இருந்ததுன்னா அந்த வலிகளுக்கு ரெகுலராக நம்ம ஊற்றி வரும்போது முட்டியில் உள்ள வலிகள் பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து குணமாகி நாளடைவில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது நல்லா வலிகள் இல்லாமல் சூப்பராக இருக்கும். மற்றும் மலச்சிக்கல், மூலம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் வந்து முடக்கத்தான் கீரையை வந்து தினசரி எடுத்து வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீடியோவில் இது வரைக்கும் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தால் வெளிப்பக்கம் பயன்படுத்தி வந்தாலும் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக நம்ம சொல்லியாச்சு. நம்ம வீடியோவை பார்த்த தங்களின் பொன்னான நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. இது போன்ற மற்றும் விவசாயம் மற்றும் மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.